வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு அவரைக்காய் மோர் குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வீடியோவில். வாங்க. ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், பெருஞ்சீரகம், இந்த ரெண்டுமே சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே. அவரைக்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான். நீங்கள் மோர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு தயிர் அப்படின்னா நீங்கள் தக்காளி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, அதுக்கப்புறம் பூண்டு 3-4 பல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெயில் கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தையும் மிளகாவையும் போட்டு கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா அவரைக்காவையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவரைக்காய் எண்ணெயிலே வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வதக்கிக்கலாம். அது வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மசாலா நம்ம அரிசி, துவரம்பருப்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம்லாம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அரைச்ச பேஸ்ட்டை அவரைக்காய் வெந்ததுக்கப்புறமா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. இப்போது தயிரை ஒரு தடவை நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். ஸோ அது திப்பி திப்பியாக இல்லாமல் தயிர் நல்லா ஈவனாக சூப்பராக நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போது அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 2ம் சேர்த்து ஒரு கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். சுவையான மோர் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.